கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவர் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கா? கர்த்தர் என் மேல பிரியமாய் இருப்பாரா என்று சொல்லி நீங்க பல கேள்விகளோடு இன்றைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நாம தியானிக்க போற வார்த்தையினால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பிரியமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். வாசிப்போம். சங்கீதம் 93:4 திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியில பாருங்க, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இரைச்சலின் சத்தத்தினால நீங்க இரவெல்லாம் கூட தூங்க முடியாமல் காலையிலும் பகலிலும் அந்த பிரச்சனையை குறித்து, அந்த சத்தத்தை குறித்து உங்க இருதயத்துல நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு கவலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க பிரியமானவர்களே. அது மாத்திரம் பாருங்க, சமுத்திரத்தின் வலிமையான அலைகள். அல்லேலூயா. சமுத்திரத்துல பாருங்க, அலைகள் தொடர்ந்து 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 வருவது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை விட்டா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை விட்டா அடுத்த பிரச்சனை சொல்லி பிரச்சனைகள் அடுத்தடுத்து இந்த சமுத்திரத்தின் அலைகளை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பிசாசின் கிரியைகளும் மனுஷனுடைய எல்லா சர்வனையான காரியங்களும் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்துல பலவீனங்களோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கீங்க. அலைகளை போல அடுத்தடுத்து உங்களை அது மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளின் வல்லமைகளை பார்க்கிலும் அவைகளின் வலிமையை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொந்தளித்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில அலைகளை போல உங்களை மூழ்கடித்து உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஆதி ஆகமம் 17:1 ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. அல்லேலூயா. ஆம், இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை. மகளே, நீ விசுவாசிப்பாயா? மகனே, நீ விசுவாசிப்பாயா? அந்த ஆபிரகாம் விசுவாசித்ததுனால அவனுடைய வாழ்க்கையில செத்து போயிருந்த காரியத்தை நான் உயிர்ப்பித்தேன். ஹல்லேலூயா. சாராளுடைய கர்ப்பப்பை செத்து போய் கிடந்தது. சூழ்நிலை எல்லாம் எதிராய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ விசுவாசிப்பாய் என்றால் சாராளுடைய கர்ப்பத்தில ஒரு பிள்ளையை கொடுத்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் ஆதியாகமம் 21 சாரால் செத்து போன அந்த கர்ப்பத்திலே ஈசாக்கு என்ற மகனை பெற்றெடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை செத்து போயிடுச்சுங்களா? இனி இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது என்று சொல்லி பிசாசு உங்க காதுக்குள்ள சொல்லி கொண்டிருக்கிறானா? அவ்வளவுதான், தேவன் உன்னை கைவிட்டார், இயேசு உன்னை கைவிட்டார் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் அவன் பேசி கொண்டு இருக்கிறானா? ஆனா ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில தன் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில, உங்கள் செத்து போன இந்த சூழ்நிலையில அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுவீர்களா? பாருங்க, லூக்கா 8:49 55 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கு எவீர் என்ற ஜெப ஆலய தலைவர்
தேவனுடைய மகள் செத்து போயிட்டா. எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, யவீர் உன் மகள் செத்து போய்விட்டார், ஏன் இனி போதகரை நீ தொந்தரவு படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் இனி வர வேண்டியதில்லை என்று நினைத்து எல்லாரும் அவரிடத்துல சொன்ன போது இயேசு யவீரை பார்த்து சொன்னார், யவீர் நீ பயப்படாத, உன் செத்து போன மரித்து போன உன்னுடைய மகளிடத்துல என்னை கொண்டு போ என்று சொன்ன போது யவீர் பாருங்க அந்த விசுவாசத்தோடு ஹல்லேலூயா செத்து போய் கிடக்கிற அந்த இடத்துல இயேசுவை கொண்டு போனான். ஹல்லேலூயா. இயேசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மகளே எழுந்திரு என்று சொல்லி பாருங்க உயிர் அவளிடத்துல வந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எஸ், இன்றைக்கு அந்த யவீர் தன் தேவனிடத்துல தன் மகளை கொண்டு போனதுனால ஆண்டவர் அந்த மகளை உயிர்ப்பிக்க வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தரிடத்துல கொண்டு வரும்போது ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், தேவன் உங்களுடைய காரியத்துல அவர் வல்லமையுள்ளவராய் இருந்து கிரியை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இந்த சூழ்நிலையில எல்லாம் அப்படியே ஆவலதான் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுகிற சத்தத்துக்கு உங்கள் செவியை நீங்கள் கொடுக்காமல் கர்த்தர் வல்லமையுள்ளவர், இந்த சூழ்நிலையை மாற்றவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இந்த சூழ்நிலையில நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்து உன் காரியங்களை, செத்து போன காரியங்களை நான் உயிர்ப்பித்து கொடுப்பேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற வல்லமையுள்ள தேவனங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க ஆபிரகாம் எகிப்து தேசத்து ஆகாரை திருமணம் பண்ணின பிறகு பாருங்க அவளுக்கும் சாராளுக்கும் ஒரு சண்டை வந்ததுனால அவளை ஹல்லேலூயா வனாந்தரத்தில் அவளை அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்குள்ள ஆபிரகாம் போனார். ஆனால் பாருங்க அந்த ஆகாரும் அவனுடைய மகனும் அந்த வனாந்தரத்துல அந்த வறட்சியான இடத்துல அவளுக்கு அவன் பிள்ளைக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில ஆபிரகாமின் தேவனை நோக்கி இந்த ஆகார் கண்ணீரோடு செபித்த போது பாருங்க அந்த வறட்சியான இடத்துல அந்த வனாந்தரத்துல இடத்துல ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கி கொடுத்து அவளையும் குடிக்குவதற்கும் அவள் பிள்ளையும் குடித்து பிழைப்பதற்கும் ஆண்டவர் வாசலை உண்டாக்கி கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல அவர் வல்லமையுள்ளவராய் கிரியை செய்தார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி பிசாசு எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டானா, இனி உன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் கிடையாது, இனி இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது, உன் பிள்ளைக்கு கிடையாது, உன் குடும்பத்துக்கு கிடையாது, உன் ஊழியத்துல கிடையாது, உன் சரீரத்துல கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு பிசாசு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால செத்து போன உன்னுடைய வாழ்க்கையில, இழந்து போன உன்னுடைய வாழ்க்கையில நான் மீண்டும் உயிர்ப்பித்து, ஆமென் ஹல்லேலூயா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதுங்க, அவருடைய நாமம் வல்லமையுள்ளதுங்க, அவருடைய ரத்தம் வல்லமையுள்ளதுங்க. இந்த நாமத்துக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லா முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடுகிற வல்லமையுள்ள நாமம் என்ன நாமம் தெரியுங்களா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமங்க. இந்த நாமத்தை நீங்க இன்றைக்கு அறிக்கையிட்டு, இயேசுவே வல்லமையுள்ள தெய்வமே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னை விடுவியும் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை விடுவித்து அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, ஆமென் ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி அவர் உங்களுக்கு வல்லமையுள்ளவராய் வெளிப்படுவார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிட்டு அவர் வல்லமையுள்ளவராய் உங்களுக்கு வெளிப்படுவார். பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்து அவர் உங்களுக்கு வல்லமையுள்ளவராய் வெளிப்படுவார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு ஹல்லேலூயா உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, முகமது அலி என்று சொல்லி ஒரு குத்து சண்டை வீரர் இருந்தாராம். அவர் பாருங்க, அவரை ஜெயிக்க ஒரு மனிதனாலும் முடியவில்லையாம். அதே போல அவருடைய மகளும் இந்த குத்து சண்டையில தன் தகப்பனை போல வர வேண்டும் என்று சொல்லி அவளும் பல பிரயாசப்பட்டு பாருங்க 24 பெரிய பதக்கங்களை வாங்கினாலாம். ஆனால் பாருங்க, ஒரு குத்து சண்டையில ஒரு அவளுக்கு எதிராய் இருக்கிற ஒரு எதிராளி அவள் மேற்கொள்ள முடியாமல் தோற்று போக வேண்டிய, உச்சக்கட்டத்தில் தோற்று போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அவள் போகும்போது அவளுடைய சிந்தைக்குள்ள ஒன்று தோன்றினது, என் தகப்பன் எப்படிப்பட்டவர், அவர் பல குத்து வீர சண்டைகளை அவர் எதிராளிகளை வீழ்த்தினவர் அல்லவா, அவளுடைய மகளாகிய நான்
நான் தோற்று போகலாமா? நான் எனக்கு எதிராக இருக்கிற இந்த எதிராளியை நான் செய்ய எடுப்பேன் என்று சொல்லி பாருங்க, மறுபடியும் அவள் எழுந்து அவளுக்கு எதிராக இருக்கிற எதிராளியை ஒரே குத்து குத்தின போது பாருங்க, ஹல்லேலூயா, அந்த கடைசி நிமிடத்துல அந்த மகள் லைலா அலி என்று சொல்லி அந்த மகள் பாருங்க ஜெயம் எடுத்தால் பிரியமானவர்களே. ஆம், அப்படிப்பட்ட அந்த மகளுக்கு தன் தகப்பன் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து ஒரு சிந்தனைக்குள்ள கொண்டு வந்த போது அந்த சூழ்நிலை தோற்று போக இருந்த அந்த சூழ்நிலையில அவள் ஜெயம் எடுக்க முடியும் என்றால், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய சூழ்நிலையிலும் நீ தோற்று போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கா? இன்றைக்கு உன் தகப்பனாகிய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து இந்த நேரத்தில் சத்துருவை பார்த்து சொல்லு, என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லி நீ அறிக்கையிட்டு அவர் இந்த நாளில நீ அறிக்கையிடுவாய் என்றால் அவர் உன்னுடைய வாழ்க்கையில செத்து போன எல்லா சூழ்நிலையை உயிர்ப்பிப்பார். இழந்து போன எல்லா காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். இல்லாதவைகளை இருக்கிறது எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதையும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதும் யோபு சொல்லுகிறார். தேவர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்து அவர் வல்லமையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவார் பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. எதிராளியான பிசாசுக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. அவனுக்கு முன்பாக சொல்லுங்க, என் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் உன்னை ஜெயம் எடுத்து என் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உன்னை ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளும் ஜெயமாக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கண்ட எல்லா கொந்தளிப்பும் உன் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினாலே அடங்கி போக போகிறது பிரியமானவர்களே. வாங்க ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், என் வாழ்க்கை செத்து போனது போல காணப்படுகிறது, என் வாழ்க்கையில இனி ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் கிடக்கிறாங்க. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்தும்படியாய் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செத்து போய் கிடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால உயிர் பெறட்டும் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் பிசாசு இல்லை இல்லை என்று சொன்னாலும் அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எஸ் லார்ட். அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே, யோபுக்கு வெளிப்படுத்தினீர், அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினீர், இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. சாட்சியாய் எல்லாருக்கும் முன்பாய் நம்முடைய பிள்ளைகளை நிற்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.